கண்டிப்பா எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேர்ல்ட் ப்ரிமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் இத ஒரு முக்கியமான விஷயமா எடுத்து இங்க மக்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே தேவை. பி இட் எனி அவேர்னஸ், யூஆர் ஆல் தேர் வித் அஸ் ஃபார் அஸ். அண்ட் இது ஒரு முக்கியமான நாளா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்க ஃபேமிலிலயும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்க பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள சின்ன குறை சொல்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்க ஃபேமிலியில பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்க இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லி, இந்த என்சிஐன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்றாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் முதல் ரீசன் நான் இங்க வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னன்னா டாக்டர் ரேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸ் அவர் தொட்டு இருக்காரு. அவர் உயிர் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்அப்ஸ் எல்லாமே நான் இங்கதான் வருவேன். ஸோ என்ன அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னாரு இவர் ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்பவுமே அவர் அப்படிதான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அது ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுவாரு. அண்ட் ஐ விஷ் many 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 more lives for him, many more years in this life for him also. And இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி நான் நேர்ல பார்த்திருக்கேன். அவர் 6 months ஓல்ட் பேபி, 3 months ஓல்ட் பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைம்ல இங்க இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்ட் அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த அளவுக்கு இதை ஒரு அவேர்னஸ் பண்ணி பண்றதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் ஐம் கிளாட் தட் ஐம் ஹியர் டு be a little 1% support also. I'm very very glad that they invited me here. And thank you all. இப்பதான் நானும் கத்துட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாபிக்கா வந்தா கூட இதை தப்பா யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு. அது ஒரு காமெடியா இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது கத்துக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்றதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமால, ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம், இதை ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க, பாசிட்டிவா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடைச்சிருக்கேன். This is also one of the supports that I come here. And building awareness is a big support from a big hero. And anything they ask which I'm able to do, I will definitely. பொதுவா தமிழக மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த மக்களுக்காக நீங்க சொல்ற அவேர்னஸ் இந்த மாதிரி ஒரு கருத்து நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாங்க. அதாவது இந்த தமிழ்ல அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குறை மாசத்துல பிறந்தவங்கன்றது ஹர்ட்ஃபுல்லா இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் ஒரு ஹியூமனா வெளியில இருந்து பார்க்கும் போது அப்படி பேசாதீங்கன்னு இன்னைக்கு தோணுது எனக்கு. சோ அது ஒரு பெரிய அவேர்னஸா எனக்கே இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அது வருது சார், நிறைய வந்துட்டு இருக்கு. ஜீனி ரெடி ஆயிட்டு இருக்கு ரிலீஸுக்கு. அண்ட் பராசக்தி படம் அதுவும் பொங்கலுக்கு தயாராயிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற அனௌன்ஸ் சொன்னாங்க சார். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா 2 கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேம்ல வரும்போது, நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்துருக்கோம், அது திருப்பி அதை கலர்ஃபுல்லா திருப்பியும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. 2 minutes. எனக்கு ஒரே ஒரு மதர் மட்டும் இருக்காங்க. அவங்க
மாதிரி சூழல் இருக்கிற குடும்பங்களுக்கு எந்த மாதிரியான தைரியத்தை சொல்லுங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் முதல்ல நெகட்டிவா எதுவுமே யோசிக்க கூடாது, பாசிட்டிவா தான் எடுக்கணும். அண்ட் சுத்தி இருக்கிறவங்கள காதுலயே வாங்காதீங்க. நாங்க பண்ணதும் அதுதான். சுத்தி யார் என்ன வேணா பேசட்டும், என்ன வேணா சொல்லட்டும், காதுலயே வாங்காதீங்க. குறைக்காதுன்னு சொல்லாங்களா, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் என் பிள்ளை பொழைச்சி என் கைக்கு வரும். என் பிள்ளை வந்து நாங்க வந்து எங்களுக்கு சிஸ்டர்ஸ் ஆகட்டும், ஈவன் என்ஐசி சிஸ்டர்ஸ், ஐ ஹாவ் டு தேங்க் தேம். சாரோட டீம், டாக்டர் ரகு, ராகுல், மிதுன், தருண், ரவி மேம், ஷர்மிளா மேம், எல்லாருமே. சார் வந்து எனக்காவது இல்லைன்னா கூட அவங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்து என்ன நடக்குது அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு என்ஐசி சிஸ்டர்ஸ், ஷீலா சிஸ்டர் ஆகட்டும், பவித்ரா சிஸ்டர், நிவேதா சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், அப்புறம் சீதா சிஸ்டர், அஞ்சலி சிஸ்டர், எல்லாருமே. ஏன்னா 24/7 அவங்க வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போயிடுவேன், பட் நைட் அண்ட் டே அண்ட் நைட் இவன் செட் பேக் ஆனும் போது கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா டேக் கேர் பண்ணாங்க அவனை. மேடம், அந்த குழந்தை பிறந்த போதும் டாக்டர் கிட்ட இருந்து நீங்க காப்பாற்றி வாங்கும்போது எப்படி? ஐ ஃபெல் பிளெஸ்ட் ஆக்சுவலா. ஏன்னா என்னை சுத்தி என்ன சொன்னாங்களோ அதை நாங்க வந்து இல்ல கண்டிப்பா குழந்தை கைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை ஃபர்ஸ்ட் டே எனக்கு அது சொன்னாரு, அதை அவர் செஞ்சாரு. அவர் இன்னொன்னு சொன்னாரு எனக்கு, நான் சும்மா சரியாயிடுச்சுன்னு உங்க கையில கொடுத்துட மாட்டேம்மா, அவன் வந்து சரியாயிட்டான்னு எனக்கு என்னைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்குதான் நான் உங்க கையில கொடுப்பேன், சரியாயிட்டான்னு உங்க கையில நான் தூக்கி கொடுத்துட மாட்டேன் என்னைக்குமே அப்படின்னு அவர் சொன்னார். அதை வந்து வேல் சார் வந்து காப்பாத்தி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் வேல் சார். அண்ட் வேல் சார் டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல எல்லா சிஸ்டர்ஸ், எல்லா டாக்டர்ஸ் எல்லாருக்குமே.